நடிகர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதற்கு பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அவதூறு பேச்சுக்காக முன்னாள் அமைச்சரை கைது செய்வது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்று சாடியதோடு திமுக ஆட்சியில் அவதூறு வழக்குகளில் யாரும் கைது செய்யப்பட்டதே இல்லை என்றும் கூறினார். மேலும் கரூரில் தாவேக கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய பாரதி, தாவேக அரசின் அராஜகத்திற்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என விமர்சித்தார். எவ்வளோ வேலைகள் இருக்குது, இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. அரியலூரில் ரூபாய் 10.15 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட அதிநவீன செயற்கை இழை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை அமைச்சர் ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 10.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை இழை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தின் பயன்பாட்டினை தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவின் சொந்த தொகுதியான திருவாடானையில் நிலவும் கடுமையான சுகாதார சீர்கேட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சருமான மருத்துவர் ராஜீவின் சொந்த தொகுதியிலேயே சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடு மலிவு காணப்படுவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் போதிய குப்பை தொட்டிகள் இல்லாததால் கழிவுகள் அனைத்தும் திருவாடானை, கண்மாய் மற்றும் மணிமுத்தாறு கிளையாற்று பகுதிகளில் கொட்டப்பட்டு நீர்நிலைகள் மாசடைந்து வருவதோடு வடிகால் வசதியின்றி கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிவகாசி அருகே அரசு பள்ளியில் ஆய்வு நடத்திய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மாணவிகளுக்கு பாடம் நடத்தியதோடு பள்ளியின் குறைகளை கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா திடீர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளியின் கழிப்பறை, வகுப்பறை மற்றும் சமையலறை ஆகியவற்றின் தரம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்த அறிவுறுத்தினார். ஆய்வின் போது வகுப்பறைக்கு சென்ற அமைச்சர் மாணவிகளிடம் ஆங்கிலத்தில் சில கேள்விகளை எழுப்பிய போது அவர்கள் பதிலளிக்க முடியாமல் போனதால் பாடங்களை மனப்பாடம் செய்ய வைக்காமல் புரிந்து படிக்கும்படி கற்றுத்தருமாறும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுத்தருமாறும் வகுப்பு ஆசிரியரிடம் அறிவுறுத்தினார். மேலும் கணினி அறிவியல் ஆய்வகம் தூசிகள் படிந்து மூடி கிடப்பதையும் அங்கு கணினி மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் கீர்த்தனா கல்வித்துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தி பள்ளியில் உள்ள குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டார். தம்பியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் நாளை புதுச்சேரி நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது தமிழக நிதியமைச்சராக இருக்கும் மரிய வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரியில் உள்ள அவரது தம்பி மரிய கிலோத் மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பலமுறை வாய்தா வாங்கியும் அமைச்சர் ஆஜராகாததால் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை அவர் கட்டாயம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலதன் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். மதுரை வைகை ஆற்றில் ஆளுநர் அர்லேக்கர் ஆய்வு நடத்தியது அவரது அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுப்பது தவறு என முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக வந்த முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கர்நாடக அரசு மேகதாது அணையை அரசியல் லாபத்திற்காக கட்ட முயல்வதாகவும் இந்த விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் ராகுல் காந்தியை விமர்சிப்பது பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை மகிழ்விக்க என்றும் சாடினார்.
மேலும் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறாமல் திமுக நேர்மையாக பதிலளிக்க வேண்டும் என்றும், மதுரை வைகை ஆற்றில் ஆளுநர் அர்லேகர் ஆய்வு நடத்தியது அவரது அதிகாரத்திற்கு உட்பட்டது என்பதால் அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க மறுப்பது தவறு என்றும் தெரிவித்தார். இதில் எந்த கட்சி செய்கிறது என்பது பொருள் அல்ல. கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு இருந்தாலும் கூட அவர்கள் மேகதாது அணையை கட்ட வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறார். எனவே இந்த விஷயத்துல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் ராகுல் காந்தி இதில் தலையிட வேண்டும் என்று சொல்வது பாரதிய ஜனதாவை, மோடியை, அமித்ஷாவை மகிழ்விப்பதற்காக அவர் சொல்லுகிறாரே ஒழிய உண்மையான அக்கறையோ உணர்வோ அவருக்கு கிடையாது. அவரும் இதில் அரசியல் செய்ய வேண்டும் என்று கருதுகிறார். அது தவறு. பெரியபாளையம் அருகே தனியார் தொழிற்சாலையில் உள்ள 2 டன் அமோனியா வாயுவை வல்லுநர்கள் குழுவை கொண்டு பாதுகாப்பாக அகற்ற மாவட்ட ஆட்சியர் கவிதா தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கடல் உணவுகள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்து 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் அங்கு மீதமுள்ள 2 டன் அமோனியா வாயுவை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாதுகாப்பாக அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா உத்தரவிட்டுள்ளார். இந்த பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப் படை, தீயணைப்புத்துறை மற்றும் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் போன்ற நிறுவனங்களின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் தூரம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளதோடு அருகில் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் யாரும் வீண் அச்சமோ பதற்றமோ அடைய வேண்டாம் என்றும் பணிகளை வேடிக்கை பார்க்க திரளாமல் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இங்க இருக்கிற ஸ்டோரேஜ் அமோனியாவை பாதுகாப்பான முறையில் ரிமூவ் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்றது, தேவையான மெட்டீரியல்ஸ் மொபிலைஸ் பண்றது, தேவையான டீம்ஸ் மொபிலைஸ் பண்றதெல்லாம் இன்னைக்கு இந்த ஒர்க் நடக்குது. ஆம்புலன்சஸ், ஃபயர் சர்வீஸ், அமோனியா எடுத்துட்டு போற வண்டி, அதுக்கு தேவையான அதர் பைப் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் 300 மீட்டர் வரைக்கும் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் சொல்கிறோம். நாளைக்கு இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, அதனால 300 மீட்டரில் இருக்கவங்களை மட்டும் நம்ம வந்து லீவ் கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கோம். 300 மீட்டரில் வேறு குடியிருப்பு வீடுகள் எதுவும் இல்லை, இருந்தாலும் 300 மீட்டர் தாண்டி இருக்கிற வீடுகளில் இருக்க மக்களுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நாளைக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோடு மட்டும் வெளியே இருக்க ரோடு 300 மீட்டரில் வரதால நாளைக்கு அந்த ரோடு டிராஃபிக் டைவர்ஷன் போலீஸில் இது பண்ணிட்டு இருக்காங்க, டைவர்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியே 2 எண்ட்லையும் கட் பண்ணிட்டு அங்கேருந்து ஷார்ட் சர்வீஸாக வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டார் ஏரியாவுக்கு மட்டும் தனியாக ரூட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. கோவையில் அதிக ஊதியம் வழங்கும் தொழில்களை கொண்டு வரவும், கருவேல மரங்கள் உள்ள இடங்களில் சோலார் பேனல்களை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்னிந்திய மண்டல ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு தென் மாநிலங்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் சவால்கள் குறித்து விவாதித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு தேவையான சாலை, மின்சாரம், தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளை வெளிப்படையான முறையில் அரசு செய்து தரும் என்றும், கோவை விமான நிலைய விரிவாக்கம் இந்த முறை பிரத்யேக குழு மூலம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மேலும் தமிழக இளைஞர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதை தடுக்க அதிக ஊதியம் வழங்கும் தொழில்களையும், செமி கண்டக்டர் ஆலையும் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். கருவேல மரங்கள் நிறைந்த பகுதிகளில் சோலார் அமைப்பது குறித்தும், அதற்கான நெட்வொர்க் கட்டண சலுகைகள் மற்றும் FDI தனி கமிட்டி மூலமாக தொழில்துறையினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே கடந்த 8 ஆண்டுகளாக மாற்றுப்பணியில் இருந்துவிட்டு மீண்டும் வந்த ஆங்கில ஆசிரியைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆசிரியை பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரடிக்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பணியாற்றிய ஆங்கில ஆசிரியை கவிதா என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் இதர ஆசிரியர்கள் மீது எழுந்த புகார்கள் காரணமாக பல்வேறு பள்ளிகளுக்கு மாற்றுப்பணிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இப்பள்ளிக்கு வந்ததற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வெளியிட்டனர். வட்டார கல்வி அலுவலர் செல்வலட்சுமி மற்றும் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து ஆசிரியை கவிதா தற்காலிகமாக பள்ளியை விட்டு வெளியேறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தங்களுக்கு நிரந்தரமாக வேறு ஆசிரியை நியமிக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே ஆசிரியை கவிதா தன் மீதான புகார்களை மறுத்து தான் பழிவாங்கப்படுவதாக கூறி தலைமை ஆசிரியர் விஜய் ராணியுடன் பேசிய ஆடியோவை வெளியிட்டார். அந்த ஆடியோவில் தலைமை ஆசிரியர் விஜய் ராணி ஆசிரியை கவிதாவை மாற்றுப் பணிகள் செல்லாமல் பள்ளியிலேயே பணியாற்றக் கோரியும் விடுப்பு எடுப்பது மற்றும் இடமாற்றம் குறித்து பழமொழிகள் மற்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி காரசாரமாக விவாதித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லுமா. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் ஆர்டர். இப்பதான் ஒரு நான் வாட்ஸ்அப்லலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ ஆர்டர் கொடுத்தா நான் இது ரிலீவிங் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் கொடுக்கல. நான் இன்னையோட முன்னையில இருந்து மெடிக்கல் லீவ் போட்டு 2 மாசம் மெடிக்கல் லீவ் போட போறேன். அது எப்படி சொல்றேன்? நான் இப்ப கிளம்பிட்டேன். இல்ல ரிலீவிங் ஆர்டர் இப்ப நான் வாரேன். அங்க வாரேன். நான் 3:30. நான் இப்ப டிஓ ஆபீஸ்க்கு போறேன். டிஓ ஆபீஸ்க்கு போறீங்க? ஆமா, நான் இப்ப டிஓ ஆபீஸ்க்கு போறேன். அதான் எனக்கு இப்ப வந்துச்சு. டீச்சர், நான் டிஓ ஆபீஸ்க்கு போறேன். டிஓ ஆபீஸ்க்கு கிளம்புறீங்களோ? ஆமா, இப்ப என்ன டிஓ வர சொல்லிருக்கு. சரி. ஆமா, அதான் இப்பதான் எனக்கு ஆர்டர் ஹெச்எம் வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பாங்க போல. மெயிலுக்கா வாட்ஸ்அப் வந்துடல. சார் எனக்கு இப்பதான் அனுப்பினாங்க ஒரு 12:40 மணிக்கு. அவருக்கு என்ன அனுப்புறது? நீங்க வேலை பாக்குறது இங்கதானே வேலை பாக்குற. எனக்குலாம் வேணும். அதான் தான் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல இப்ப அனுப்புனேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு நீ கொண்டு வந்து கொடுக்கற இன்னைக்கு நீ இங்க இருக்கிறதா அர்த்தம். மாற்று பண்ணி நான் இப்ப கொடுக்க முடியாது. நான் ஆர்டர் ரிலீவிங் கொடுக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி. நான் ரிலீவிங் கொடுக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ 8 வருஷமா டிரான்ஸ்பர் வாங்காம இருந்திருப்ப. எனக்கு இங்க இங்கிலீஷ் டீச்சர் இல்லாம இந்த ஸ்கூல் சாவணுமா? அதிமுகவில் மரணத்தை விடக்கூடியது புறக்கணிப்பு என்று கூறி அக்கட்சியின் தலைமை மீது கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தனது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைந்து வரும் சூழ்நிலையில் அக்கட்சியின் முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அக்கடிதத்தில் இயக்கமும் தொண்டர்களும் அழிந்தாலும் தான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர் நல்ல தலைவராக இருக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமியை சாடியுள்ளார். மேலும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிலிருந்து அதிமுக சமரச போக்கை கையாண்டு தனது அடையாளத்தை இழந்துவிட்டதாகவும் தேர்தல் களத்தில் தான் தனித்து விடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதே மரணத்தை விட கூடிய வழியாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மதியாதார் பின் சென்று உயிர் வாழ்வதை விட விலகுவதை மேல் என்று வள்ளுவரின் வாக்குப்படி மாணவர் பருவம் தொட்டு ரத்தமும் சதையுமாக வளர்ந்த இயக்கத்திலிருந்து கனத்த இதயத்துடன் விலகுவதாக வைகை செல்வன் உருக்கமாக தெரிவித்துள்ளார். மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிட ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் செயல்பாடுகளிலும் துறை சார்ந்த ஆய்வுகளிலும் தலையிட மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அவர் தனது எல்லைக்குட்பட்டு ராஜ்பவனுடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சாடினார். முதலமைச்சரின் அனுமதியின்றி அதிகாரிகள் யாரும் ஆளுநரின் ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கும் திமுகவினரின் மிரட்டல்களுக்கோ அல்லது ஆளுநர் உள்ளிட்ட யாருடைய அழுத்தங்களுக்கோ இந்த அரசு அடிபணியாது என்றும் முதலமைச்சர் விஜய் தனது நிலைப்பாட்டில் எப்போதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என திட்டவட்டமாக கூறினார். பட் கவர்னருக்கு இது தேவையில்லாத கவர்னர் ஒரு அரசு நிர்வாகத்திலோ ஒரு மாநில அரசு நிர்வாகத்தில் இருக்கிற துறைகளையோ ஆய்வு செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் அதுக்கான தேவையும் கிடையாது. கண்டிப்பாக அதிகாரிகளும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக முதலமைச்சரிடமும் அந்த துறை அமைச்சரிடமும் அனுமதி இல்லாமல் யாரும் கவர்னரிடம் எந்த ஆய்வுகளையும் நடத்தக்கூடாது என்பது நாங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அவருக்கு இது தேவையில்லாத விஷயம். நோக்கம் நமக்கு தேவையில்லை. அவருக்கு என்ன நோக்கத்தை வேண்டாம் இருந்துட்டு போட்டோம். பட் அவருக்கு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் இல்லை. முதலாவதாக இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரத்துக்குள்ளும் அரசு செயல்பாட்டுகளிலும் தலையிடுவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இல்லை. அவருக்கு ஒரு ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ராஜ்பவன் மட்டும் இருந்தால் நல்லது. மற்றபடி எங்கேயும் தலையிடுவதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.